மையவாடி பிரச்சனைக்கு எதிராக சட்டத்தை நாடி நீதிமன்றத்துக்கு தௌஹீத் ஜமாத் சென்றால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக தலையீடியாக உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். ஏன் சொல்ல வர்றது தெரியுமா? நாட்டு சட்டம் தெரியாதுங்க, மார்க்கத்தை படிக்கிறதும் இல்ல, மதரசால படிச்சது மதுரவு, வெளியே வந்தாலும் ஒரு அரசியல் யாப்பு எடுத்து படிப்போமே, நாட்டு சட்டம் என்ன சொல்றான்னு பார்ப்போமே, நாட்டுல என்ன சட்டங்கள் வச்சிருக்காங்க தெரிஞ்சது என்ன தெரியுமா? சிக்னல்ல சிவப்பு லைட் தெரிஞ்சா நிக்கணும், அது மட்டும் தான் தெரிஞ்ச சட்டம். நாட்டு சட்டத்துல நாம தெரிஞ்சு வச்சுக்கிற சட்டம் என்னன்னா சிக்னல்ல சிவப்பு லைட் தெரிஞ்சா நாம அத்தனை பேர் நிக்கணும், அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா போலீஸுக்கு போகணும், இது மாதிரி ஒரு சில செய்திகள் மட்டும்தான் தெரியும். இந்த மையவாதியுடைய சட்டம் தெரியுமா? நாட்டு சட்டம் 1899ஆம் ஆண்டு இந்த மையவாதிகள் சட்டம் இலங்கையிலே உருவாக்கப்பட்டது. அரசியல் யாப்பிலே இது இடம்பெற்றிருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மையவாதிகள் சட்டத்துல மிக தெளிவாக இடம்பெறக்கூடிய செய்திகளை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்களும் எடுத்து பார்க்கலாம். இலங்கையினுடைய மையவாதிகள் சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகிற அத்தனையும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன முதலாவது என்ன சொல்றாங்க தெரியுமா? மையவாடிக்கு அனுமதி வழங்குவதை பொறுத்தவரையில் நகர சபை அல்லது பிரதேச சபை தான் அனுமதி வழங்க முடியும். எந்த மையவாடியா இருந்தாலும் அனுமதியை வழங்கணும். நகர சபையும் பிரதேச சபையும் ரெண்டுல ஒண்ணு அவர்களுக்கு மையவாடியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அனுமதி வழங்க வேண்டும். இப்படி வழங்கிவிட்டால் எந்த ஒரு தனிநபருக்கும் இலங்கையில மையவாடி ஏற்படுத்த முடியாது. இலங்கை நாட்டு சட்டம் என்ன? தனிநபர்களுக்கு மையவாடி, இது ஏன் மையவாடி, இது ஏன் மையவாடி என்று தனிநபர்களுக்கு சட்டப்படி மையவாடிகளை ஏற்படுத்த முடியாது. இதுதான் மையவாடிகள் சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்படுகிற அம்சம். இதே நேரத்தில் மையவாடி என்று வந்துவிட்டாலே அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். நல்லா விளங்கிக்கிறீங்க. தாய் பள்ளிக்கு சொந்தம் இல்ல, தெலுங்கு காலத்து பள்ளிக்கு சொந்தம் இல்ல, அஸ்னா பள்ளிக்கு சொந்தம் இல்ல, வேற எந்த பள்ளிக்கும் சொந்தம் இல்லை, கொழும்பு பெரிய பள்ளி வாசலுக்கு சொந்தம் இல்ல. எந்த ஒரு மையவாடியாக இருந்தாலும் மையவாடி சொந்தம் அரசாங்கத்துக்கு. அரசாங்கம் தான் முடிவெடுப்பான். எந்த பள்ளிவாசல் அதை முடிவெடுக்க முடியாது. இந்த நேரத்தில் தெலுங்கு காலத்து பள்ளிவாசலை நாங்கள் நினைவு கூற வேண்டும், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக அகற்றப்பட்ட ஜனாசா விஷயத்தில் அவர்கள் முடிந்தவரை எங்களோடு நேர்மையாகத்தான் நடந்தார்கள், சரியாகத்தான் நடக்க முற்பட்டார்கள், பல விஷயங்களுக்கு அனுமதி தந்தார்கள். ஆனா தாய்மொழியை பொறுத்தவரையில தொப்பி போட்டுக்கிட்டு உள்ளவா இப்படி வந்தா தான் அடக்க விடுவோம், அப்படி வந்தா தான் அடக்க விடுவோம், அவங்க முறைப்படி அடக்கினாத்தான் அங்க அடக்க செய்ய முடியுமா? எடுத்து காட்டு பார்ப்போம். ஒன்னும் மார்க்க சட்டத்தில் எடுத்து காட்டி, இல்லைன்னா உலக சட்டத்தில் எடுத்து காட்டி, இதற்கு பிறகு இந்த சட்டங்களை அவமதிக்க முடிந்தால் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவோம். நாடினா என்ன தெரியுமா? போர்டு போட்டு போயிடுவான். கவர்மெண்ட் காணி உன் காணியா இருக்கலாம், வீடு உன் பேர்ல இருக்கலாம், ஆனா சொந்தம் யாருக்குன்னு கேட்டு அரசாங்கத்துக்கு. மையவாடியில் வந்துட்டா என் பேர்ல காணி இருக்கு அதனால எனக்கு சொல்ல முடியும், எவனும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு அந்த சட்டத்தை மிக தெளிவாக இன்னொரு செய்தியையும் சட்டம் சொல்கிறது. ரொம்ப முக்கியமான செய்தி என்ன செய்தி தெரியுமா? இலங்கை நாட்டிலே எந்த ஒரு இனமும் தங்களுக்கென்று மையவாடி வைக்க முடியாது. போச்சா? சட்டத்துக்கு போனோம்னு வைக்க, மாற்று மதத்தவன் அடக்க கேட்டாலும் அடக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் நாட்டு சட்டப்படி. முடிஞ்சு போச்சா? நாட்டு சட்டம் என்ன? மாற்று மதத்தவர்கள் அடக்கம் கேட்டாலும் நாட்டு சட்டத்தின்படி அடக்குவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம், புகழ கணத்துல முஸ்லிம்களுக்கு அடக்குவதற்கு தனி இடம் இருக்குது. இன்னும் நாம பயன்படுத்துறது இல்லை, ஆனா இடம் ஒதுக்கணும். பல ஊர்கள் அப்படி ஒதுக்கி வச்சிருக்கான். முஸ்லிம்களுக்கும் மாற்று யாரா இருந்தாலும் சரி, பொது மையவாடி என்றாலே பொது மையவாடி தான், பிரைவேட் மையவாடி கிடையாது. ஏன் பள்ளிக்கு சொன்னோம், தப்லீக் பள்ளிக்கு சொன்னோம், தரீகத் பள்ளிக்கு சொன்னோம், நபவியாவுக்கு சொன்னோம், இது எவனுக்கும் சொல்ல முடியாது. சொந்தம் கவர்மெண்ட்டுக்கு, சொந்தம் மட்டுமில்ல இனம் கூட வாழ முடியாது. இது முஸ்லிம்களின் மையவாடி அப்படி கூட சட்டப்படி வாழ முடியாது. அது பொது மையவாடி தான், பப்ளிக் தான் வைக்கணும்னு சொல்லி நாட்டு சட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. தாய் பள்ளிக மையவாடியா, தரப்ப பள்ளிக மையவாடியா? யார் சொன்னா உனக்கு சொல்லலாமா? நாட்டு சட்டம் இருக்குதா? அதே மாதிரி இன்னொரு சட்டத்தில், அதே சட்டத்தில் துரோத்தியாக சொல்லி வரும்போது 1899ஆம் ஆண்டு 9வது இலக்க மையவாடி சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மையவாடி என்று வந்துவிட்டாலே அரசாங்கத்தின் சொத்துதான் என்று சொல்லிவிட்டு யாரையும் எந்த மையவாடியிலும் அடக்கம் செய்ய முடியும். மிக தெளிவாக செய்தி போடப்பட்டிருக்கிறது. யாரையும் எந்த மையவாடியிலும் அடக்கம் செய்ய முடியும். தௌஹீத்காரன் அடக்க விட மாட்டேன் என்று தப்லீக்காரன் சொல்ல முடியாது. அல்லது தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு மையவாடி இருந்து தப்லீக் ஜமாத்துக்காரன் வந்தா நாங்க அடக்க விட மாட்டோம் என்று தௌஹீத் ஜமாத்து சொல்ல முடியாது. ஒரு ஜமாத்தும் எந்த ஜமாத்து
மையவாடி உங்க மையவாடின்னு இவங்க பேச்சு. அது மட்டும் இல்ல, மிக தெளிவாக அதே சட்டத்தில் சொல்றாங்க, அதிகார சபை இருக்கிறாங்க, மையவாடிகளுக்கு அதிகார சபை இருக்குது. இவங்க அதிகாரமே இல்லாம பள்ளிவாசல் அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா அதிகாரம் செலுத்துகிற சபை ஒன்று இருக்கிறா இல்லையா, அந்த அதிகார சபைக்கு இந்த சட்டம் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? அதிகார சபையாக இருந்தால் கூட யாரை எங்க அடக்கணும்னு அதிகார சபை முடிவெடுக்க கூடாது. அதிகார சபைக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதுக்கு பேரே அதிகார சபைங்க. அதிகார சபைக்கு யாரை எங்க அடக்கணும்னு அதிகாரம் கிடையாது. தௌஹீத்காரன் தான் இங்க அடக்கணும், அவன் தான் இங்க அடக்கணும், இவன் தான் அடக்கணும்னு அதிகார சபை சொல்ல முடியாது. அவனுக்கு அதிகாரம் கிடையாதுன்றாங்க. அதே மாதிரி சட்டத்தில் சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, அதிகார சபையுடைய வேலை என்ன தெரியுமா? மையவாடி கரெக்டா போகுதான்னு அவதானிக்கணும். குடிய கரெக்டா ஆவணமா தோன்றாங்களா, சுத்தம் சுகாதாரமா பாதுகாக்கிறாங்களா, இதை மட்டும்தான் அதிகார சபையை செய்ய முடியுமே தவிர வேறு எதுவும் அதிகார சபையை செய்ய முடியாது. கவர்மெண்டுடைய அதிகார சபையாக இருக்கிறவங்களுக்கு இந்த அதிகாரம் இல்ல. ஒண்ணு போதெல்லாம் மதுரை படிச்சுட்டு வந்திருக்கிற நீங்க அதிகாரம் இருக்கிறீங்களா? குர்ஆன் சுன்னாவிலும் இல்ல, மார்க்கத்திலையும் இல்ல, நாட்டு சட்டத்திலையும் இல்ல. ஆனா அடக்க விட மாட்டோம். அடக்கினா இப்படித்தான் அடக்கு, சட்டத்துல காட்டு பார்ப்போம். தொப்பி போட்டு தான் அடக்க முடியும். மார்க்கத்துல காட்டு, இல்லைன்னா நாட்டு சட்டத்துல காட்டு. ரெண்டுலையும் இல்ல. கூட்டுத்துவா ஓடிட்டு தான் அடக்க வேண்டும், சட்டத்துல காட்டு. இஸ்லாத்துல காட்டு, ரெண்டுலையுமே இல்ல. தல்கீன் ஓத வேண்டும், இஸ்லாத்துல காட்டு. நாட்டு சட்டத்துல காட்டு, ரெண்டுலையுமே இல்ல. யாசீன் ஓத வேண்டும், இஸ்லாத்துல காட்டு. நாட்டு சட்டத்துல காட்டு, ரெண்டுலையுமே இல்ல. கபருக்குள் கன்னத்தில் மண்பிடி வைக்க வேண்டும், நாட்டு சட்டத்துல காட்டு. இஸ்லாத்துல காட்டு, ரெண்டுலையுமே இல்ல. பூத்து ஓத வேண்டும், நாட்டு சட்டத்திலையும் இல்ல, இஸ்லாத்திலையும் இல்ல. அங்கே பூமரங்கள் நட்ட வேண்டும், நாட்டு சட்டத்திலையும் இல்ல, இஸ்லாத்திலையும் இல்ல. சத்தம் வாத்தியா கல்லூரி, இஸ்லாத்திலையும் இல்ல, நாட்டு சட்டத்திலையும் இல்ல. மொத்தத்துல ஒன்றையும் ஒண்ணு இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அதை செய்ய இதை செய்ய சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏமாற்று பேரவழிகள். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து பாருங்க, மையவாடிக்கு ஒரு நிர்வாக சபையை வைக்க முடியுமா? சொல்லுவாங்கல்ல, நான் நிர்வாக சபையுடைய அதிகாரத்தை தெரிஞ்சுக்கிறோம்ல. நிர்வாக சபை அதிகாரம் தெரியுமா? மையவாடிக்கு ஒரு நிர்வாக சபையை வைக்கலாம். இவங்க தான் மையவாடிக்கு நிர்வாக சபை. அந்த நிர்வாக சபை அதிகாரம் என்னன்னு கேட்டா, மையவாடிக்கு ஒரு ஊழியரை நியமனம் செய்யலாம், வேலை கூட வைக்கலாம். நீங்க அதை துப்புரம் பண்ணிக்கிறீங்க, நம்ம அவங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கிறீங்க, இது மாதிரி வேலை எடுத்துக்கிறீங்க, கேட்டு பாதுகாத்துக்கிறீங்க, இது மாதிரி ஒரு ஊழியரை நியமிக்கலாம். இதே நேரத்துல அதாவது மையவாடியில கல்வெட்டு, ஞாபக சின்னங்கள், இது மாதிரி தர்காக்கள், மார்க்கத்தில் தர்காக்கள் கட்டத்துக்கு அனுமதி கேட்டான்னு சொன்னா நிர்வாக சபை அதுக்கு அனுமதி கொடுக்கணும். மார்க்கத்தில் பாருங்க எப்படி நாட்டு சட்டத்தில் தர்காவே கட்டலாம் இருக்கும்போது தௌஹீத்காரனை வைக்க முடியாதா? யோசிக்கவா? அதே மாதிரி மையவாடியில என்ன மூன்றாவது அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னன்னா, மையவாடியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில இந்த இடத்துல எரிக்காதீங்க, இந்த இடத்துல எரிச்சுக்கிறது, எரிக்கிற மையத்தா இருக்கா, எரிக்கிறதா இருந்தா ஏரியாவை பிரிச்சு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது. எரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை, இடத்தை மாற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த மையவாடியான மூலையில செஞ்சுக்கிறீங்க, இல்லைன்னா இந்த கோணத்துல செஞ்சுக்கிறீங்க, இப்படி சொல்லலாம். வேறு எந்த அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. இது யார் சொல்றா? 1899ஆம் ஆண்டு 9வது இருக்க மையவாடி சட்டம் சொல்லுகிற செய்தி. சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கிறேன். நம்ம கரெக்டா அக்குறக்கே சட்டம் இயக்கிற மாதிரி இருக்குது. எப்படி தெரியுமா? தெளிவாக சொல்கிறார்கள், ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் அவரது மதத்தின் பிரகாரம் ஒரு பாதிரியாரை அல்லது மதபோதகரை அல்லது மத தலைவரை நியமித்து இறுதி அனுஷ்டானங்களை செய்து கொள்ள முடியும். ஒரு மதம் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவன் நீ கிறிஸ்டியனா உன் பாதிரியாரை வச்சு செஞ்சுக்க, நீ முஸ்லிமா உன் மௌலவியை வச்சு செஞ்சுக்க, நீ பௌத்தனா உன் மத குருவை வச்சு செஞ்சுக்க, நீ தௌஹீத்காரனா உன் மௌலவியை வச்சு செஞ்சுக்க, நீ தமிழ்காரனா உன் மௌலவியை வச்சு செஞ்சுக்க. எவனும் எங்க மௌலவி தான் பயம் பண்ணுவாரு, அங்க உட்கார்ந்து சொல்லக்கூடாது. நீங்க தௌஹீத்காரனா இருக்கலாம், எங்க பள்ளி மௌலவி தான் பயம் பண்ணுவான்னு நீ சொல்ல முடியாது. அதை யார் மௌத்தா போயிருக்கானோ அவன் சார்ந்தவர்கள் முடிவு இருக்கணும். இவ்வளவு தெளிவா சட்டம் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாதா? நீங்க எங்க பள்ளிக்கு தான் வரணும், அங்கதான் தொழுக வைக்கணும், நாங்க சொல்ற மாதிரி தான் சொல்லணும், நாங்க சொல்ற மாதிரி தான் தொப்பி போடணும், நாங்க சொல்ற மாதிரி தான் துப்பா போடணும், நாங்க சொல்ற மாதிரி தான் குடுத்துவா போடணும், நாங்க சொல்ற மாதிரி தான் நடக்கணும். யாரு சொன்ன இந்த சட்டம்? நீங்க யாரு நினைச்சு என்ன நினைச்சிட்டு தெரியுமா? இவங்க தான் அரசு நினைச்சிட்டு இருக்காங்க. நாட்டு சட்டத்தை அவமதிப்பது தேச துரோகம். அதை மனசுல வச்சுக்கிறேன். நாட்டு சட்டத்தை 1க்கு 10 முறை எடுத்து படிங்க. படிக்கலன்னா தயவு செய்து படித்தவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொள்ளுங்க. நாட்டு சட்டம் என்னன்னு தேடி பாருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான
விஷயம். கடைசியாக நடந்த ஜனாசாவில் வந்து பிரச்சனை பண்ணியவருக்கும் பண்ண தூண்டியவர்களுக்கும் தெளிவாக உள்ள ஒரு சட்டம் இது. என்ன சட்டம் தெரியுமா? நாங்கள் கடைசியாக நடந்ததை மன்னித்து வருகிறோம். நாங்கள் கோர்ட்ஸுக்கு கொண்டு போனோம்னா என்ன நடக்கும்ன்றதுக்காக சொல்ல வரேன். தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். எவர் மையவாதி ஒன்று கூடி இருப்பவர்களுக்கு இடையூறு செய்கிறாரோ அப்படி இடையூறு செய்வது தண்டனைக்குரிய குற்றம். மையவாதிகளை அடக்க போற நேரத்தில் அடக்காத அது செய்யாத இது செய்யாத அது ஓது இதை ஓது எவனாவது பிரச்சனை பண்ணினா சம்பந்தப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது தண்டனைக்குரிய குற்றமாக மாறிவிடும். என்ன நினைச்சிட்டு வருது? மையம் நடக்கிறதுல வந்து பிரச்சனை பண்ண வர்றாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் என்ன நாட்டு கேட்டா நாம் எல்லாரும் பெரிய ரவுடிகள். இதை எந்த ஜமாத்தையாவது வச்சு இந்த ஜமாத்தை வைக்க கூடாது. அந்த காலம் மலையா இருக்க வச்சு ஞானசாலையே முன்ன வந்து நின்னாலே அசராமணிக்கிற ஜமாத்து, எந்த பிரவுனுக்கும் பயப்படாத ஜமாத்து, இங்க இருக்கிற 4 பேருக்கு பயப்படும் என்பதை மட்டும் கனவு காணக்கூடாது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இதையெல்லாம் எப்பயோ செஞ்சாங்க, அடிச்சாங்க, துறவுடாம பண்ணினாங்க, ஒவ்வொரு நாளும் கல்வி வீசினாங்க, துறந்து போறவங்களுக்கு அடிச்சாங்க. இதையெல்லாம் தாண்டி பல நாட்கள் இவங்க இன்னும் 1980 இருக்கிறாங்க. நாம 2014 இருந்துட்டு அவங்களுக்கே தெரியல. அப்ப என்ன வகையான யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது. செய்வது நாட்டு சட்ட அடிப்படையில் தண்டனைக்குரிய குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடக்கம் செய்யாவிட்டால், அடக்கம் செய்ய மறுத்தால் உடனடியாக உள்ளூர் அதிகார சபை அல்லது பிரதேச சபை அல்லது பிரதேசத்தில் இருக்கிற நீதிவானுக்கு முன்னாடி உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். எடுக்கணும். நாட்டு சட்டம் என்ன? அடக்கம் பண்ண முடியலன்னா இப்படி இதற்கு மேல் மையவாதில் அடக்க முடியாது. நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எந்த ஊர்லயாவது மையவாதி அடக்க விட மாட்டேன் என்று 100% இவர்கள் அடம்பிடித்தால் கண்டிப்பாக பள்ளி தலைவரின் வீட்டுக்கு முன்னால் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். எங்கேயாவது பள்ளி தலைவர் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஜனாசாவை அடக்கினால்தான் நீங்க அடங்குவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? அடக்க விடாது என்ன செய்வாங்க? என்ன நினைச்சு அப்படி நாங்க ஏதோ செய்ய மாட்டோம், சும்மா அது 1980 பாத்துக்கிறீங்க. இன்றைக்கு மக்கள் அல்லாஹ் தஆலா இந்த ஜமாத்துக்கு சாலை சாலையாக மக்கள் வெள்ளத்தை தந்திருக்கிறார். மக்கள் இன்றைக்கு இந்த கொள்கை பிடிப்போடு உறுதியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கொள்கைக்காக உயிர்விட துணிந்தவனிடத்தில் உயிர் பேரம் பேசக்கூடாது. இதை தெளிவாக விதத்துவாதிகள் நினைவைப்பவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு சந்தூக்கு பிரச்சனை வருமா இல்லையா? மறக்காம அதையும் எழுதிக்கிறாங்க. சந்தூக்கு பிரச்சனை வந்தா மட்டும் சந்தூக்கு உங்களுக்கு நீங்க தனி சந்தூக்கு வச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு அவங்க தனி சந்தூக்கு வச்சுக்கிறது. தூக்கிட்டு போற பெட்டி இருக்கிறா இல்லையா, அதை மட்டும் தனித்தனியா வச்சுக்கிறீங்க. அது தனித்தனியா வைக்கிறது பெரிய பிரச்சனையா? சந்தூக்கு இல்லைன்னா கட்டில வச்சு தூக்கிட்டு போறோம். சந்தூக்குன்னா அப்படி கட்டி இப்படிதான் வைக்கணும்னு சத்தமா? அதெல்லாம் சட்டம் இல்லைங்க. தூக்கிட்டு போகணும், அவ்வளவுதான். கட்டில வச்சு தூக்கிட்டு போறோம். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன வேணும்னா கொஞ்சம் இகழ்வாக சிரிப்பீர்கள். ஏகத்துவவாதிகளை பொறுத்தவரை சுண்ணாவை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுடைய இகழ்ந்த சிரிப்புக்கெல்லாம் நாங்கள் அடங்கி போவர்கள் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக மிக தெளிவாக இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். நாட்டு சட்டத்துல இப்படி சட்டம் இருந்தாலும் இதுல ஏதாவது கோல்மால் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்றாங்க. இப்படி சட்டம் இருந்தாலும் அரசியல் யாப்புத்தான் அனைத்தையும் விட பெரியது. சட்டத்திலே சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், அரசியல் யாப்புல அடுத்தவர்களுடைய மத உரிமையை பறிக்க கூடாது என்று இருக்கிறது. அடுத்தவருடைய மத உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும், கருத்து சுதந்திரம் நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த நாட்டுக்குள் யாருக்கும் எதையும் பேச முடியும். இதுதான் நாட்டில் அரசியல் யாப்பு இருக்கிற சுதந்திரம். இந்த அரசியல் யாப்பு சுதந்திரம் எல்லாத்தையும் விட பெருசுங்க. எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? ஏற்கனவே சொன்ன சட்டத்தில் ஏதாவது கோல்மால் பண்ண வந்தா கூட ஜட்ஜி என்ன வாக்கணும்? சட்டம் எப்படி இருந்தாலும் அரசியல் யாப்பு மத சுதந்திரம் கொடுத்திருக்குது. அதனால யாரும் எப்படியும் எதையும் செய்ய முடியும். அது அவனுடைய மார்க்க நிலைப்பாடு. இதுதான் ஜட்ஜ் எடுக்க வேண்டிய முடிவுங்கிறதுக்கு கடைசிக்கு மிக தெளிவாக இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம்ம சகோதரர் சில பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இது மாதிரி நாட்டு சட்டங்கள் இருந்தா கூட சில சகோதரர்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, நாட்டு சட்டம் அப்படித்தான் இருக்குது. இருந்தாலும் மையவாதிகளை ஏன் கூட்டுதுவா பத்தி பேசுறேன், மையவாதிகளை ஏன் குடும்பத்தை பத்தி பயம் பண்ணேன், மையவாதிகளை ஏன் தாயத்தை பத்தி பேசுறேன், மையவாதிகளை ஏன் தர்கா பத்தி பேசுறேன். மரண தருவாயில் ஒருவனை அடக்கம் செய்கிற நேரத்தில் அவன் மரணத்தை அடைந்து விட்டான். அவன் மண்ணறைக்குள் செல்ல இருக்கிற நேரம், அங்கு இருக்கிற அத்தனை பேரும் மரண பயத்தோடு இருக்கிற நேரம். அது யோசிக்கிறாங்க. நம்ம சகோதரர் சில பேர் யோசிக்கிறாங்க. அந்த டைம் அதை பேசாம சம்பந்தப்பட்டதை பேசிட்டு போக வேண்டியதானே, அப்ப பிரச்சனை வராதா இல்லையா அப்படி யோசிப்போம்ல.
அந்த நேரத்தில் தான் அதை பேச வேண்டும். ஏன் பேசுறது தெரியுமா? அப்பொழுதுதான் மரண பயத்தில் அவன் இருக்கிறான். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள், விதேதி செய்யாதீர்கள், இணை வைக்காதீர்கள், கபருக்குள் செல்ல இருக்கிறோம், கபருக்குள்ள போனா நாம் தோற்று விடுவோம் என்ற செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அத்தனை பேரும் அந்த பயத்தினால் ஒருவனாவது விதேயத்தை விட்டு இணை வைப்பை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த இடத்தில் அந்த உரை ஆற்றப்படுகிறது. இருக்கிற செய்கிற சிறுக்கை எல்லாம் அதுக்காகத்தான் சொல்லி காட்டுறோம். நாம் வந்திருக்கிறதுக்காக சொல்லி காட்டுறோம். சரி, ஒரு வாரத்துக்கு அதையே பேசினாலும் நாட்டு சட்டத்தின்படி தடையும் இல்லை, மார்க்க சட்டத்தின்படி தடையும் இல்லையே. குருத்து கூடாதுதான், குடுத்துவா கூடாதுதான். எந்த அளவுக்கு கூடாது? அகில ஜம்மியத் உலமாவுடைய ஃபத்வாவே இருக்குது, குடுத்துவா கூடாதுன்னு. எந்த பள்ளியார் நடைமுறைப்படுறானா? ஜம்மியத் உலமாங்கிறியே, இந்த ஜம்மியத் உலமாவுடைய ஃபத்வா என்ன? கூட்டுதுவா கூடாது, மையத்துக்கு பின்னா சத்தம் போட்டு கொண்டு தூக்கி கொண்டு செல்லக்கூடாது. இதையெல்லாம் அகில ஜம்மியத் உலமா சாதி மதம் வச்சுக்க, நீ அரபி மதம் வச்சுக்க, ஏதோ ஒன்று சொல்லி இருக்கிறியா இல்லையா? அவனே சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு அவைகள் ஃபத்வா இருக்குது, மார்க்கத்திற்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்குது, நாட்டு சட்டம் இருக்குது. இவ்வளவு இருந்தும் அடக்க மாட்டேன் என்று எவரும் அடம் பிடிக்க முடியாது. தௌஹீத் சகோதரர்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். என்னுடைய தகப்பன் மரணித்தாலும், நான் மரணித்தாலும், என்னுடைய பிள்ளைகள் மரணித்தாலும், யார் மரணித்தாலும் இந்த தௌஹீத் கொள்கை அடிப்படையில் தான் அடக்கம் செய்ய வேண்டும். இந்த கொள்கை சாகுற வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த கொள்கை உறுதியாக இருக்க வேண்டும். மரணிக்கிற நேரம் நாம் ஏகத்துவவாதிகளாக மரணிக்க வேண்டும். சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நாட்டு நான் சொன்ன சட்டத்துல எங்கேயாவது அடக்கம் செய்வதற்கு தடை இருக்கிறதா? ஒரு தடையும் இல்லை.